12th standard business max integral calculus decomposition method exercise 2.4 question number 345 அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 3 cos 2x plus 2 sin squared x divided by cos squared x integrate with respect to x. ஸோ இன்டெக்ரல் பண்ண போகிறோம். பாருங்கள் சொல்யூஷன். let I equal to integral cos 2x plus 2 sin squared x divided by cos squared x dx. ஓகேவா? ஸோ இந்த இந்த டேர்ம்ஸை ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் இன்டெக்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சிம்பிள் இன்டெக்ரலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா cos 2x equal to 1 minus 2 sin squared x. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த cos 2xக்கு பதிலாக இதில் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணாவே இந்த ஃபங்க்ஷன் சிம்பிளிஃபை ஆகிடும். ஸோ பாருங்கள் அப்படின்னு ஃபங்க்ஷன் cos 2x plus 2 sin squared x divided by cos squared x. ஓகேவா? ஸோ cos 2xக்கு என்ன ஃபார்முலா? 1 minus 2 sin squared x plus 2 sin squared x divided by cos squared x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். cos 2xக்கு பதிலாக 1 minus 2 sin squared x அப்படிங்கிற ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இது minus 2 sin squared x, இது plus 2 sin squared x. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1 by cos squared x ரிமைனிங் 1 by cos squared x. ஸோ 1 by cos squared x என்ன ஃபார்முலா அப்படின்னா secant squared x. 1 by cos squared x என்ன ஃபார்முலா? secant squared x. ஸோ இதான் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா cos 2x plus 2 sin squared x divided by cos squared x அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்ன வேல்யூ? secant squared x. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த secant squared x இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ I equal to integral secant squared x dx. ஸோ secant squared x இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா tan x. therefore I equal to tan x plus c. okay, next fourth question. question number 4 1 by sin squared x cos squared x. நெக்ஸ்ட்டு ஒரு ஹிண்ட் ஒன்று கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஹிண்ட் sin squared x plus cos squared x equal to 1 அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? சொல்யூஷன். let I equal to integral 1 by sin squared x cos squared x dx. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நியூமரேட்டரில் 1க்கு பதிலாக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? sin squared x plus cos squared x அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரல் sin squared x plus cos squared x divided by sin squared x cos squared x dx. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, sin squared x cos squared xன்னு. டினாமினேட்டர் சிங்கிள் டேர்மில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்? செப்பரேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இன்டகிரல் sin squared x divided by sin squared x cos squared x plus cos squared x divided by sin squared x cos squared x into dx. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நியூமரேட்டரில் உள்ள sin squared x கேன்சல், இங்கே cos squared x கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னா இன்டகிரல் 1 by cos squared x plus 1 by sin squared x dx. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 1 by cos squared x அப்படின்னா secant squared x, 1 by sin squared x அப்படின்னா cosecant squared x. ஸோ இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. 1 by cos squared x அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா secant squared x, 1 by sin squared x அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா cosecant squared x. ஸோ இந்த ஃபார்முலாஸை இதில் அப்ளை பண்ண போகிறோம்.
therefore I equal to 1 by sin squared x க்கு பதிலா 1 by cos squared x க்கு பதிலா secant squared x plus 1 by sin squared x க்கு பதிலா cosecant squared x into dx. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. என்னென்ன ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 by cos squared x equal to secant squared x, 1 by cosecant squared x equal to 1 by cosecant squaredனா sin squared x. ஓகேவா? ஸோ sin square 1 by sin squared xக்கு பதிலாக cosecant squared xங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடிஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டெக்ரலை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் secant squared x dx ப்ளஸ் இன்டெக்ரல் cosecant squared x dx. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், secant squared x இன்டெகிரேட் பண்ணால் tan x ப்ளஸ் நெக்ஸ்ட்டு cosecant squared x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cot x ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் இந்த ஐயோட வேல்யூ. ஸோ என்ன பண்ணோம், 1 by cos squared xக்கு பதிலாக secant squared x, 1 by sin squared xக்கு பதிலாக cosecant squared x அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரலை செப்பரேட் பண்ணிட்டோம். secant squared x இன்டெகிரேட் பண்ணால் tan x, cosecant squared x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cot x ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். therefore இந்த ஐயோட வேல்யூ இதான் இந்த இன்டெக்ரலோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 5th சம். root of 1 minus sin 2x. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பாருங்கள். let I equal to integral root of 1 minus sin 2x dx. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ sin squared x ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இந்த 1க்கு பதிலாக sin squared x ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். நெக்ஸ்ட்டு sin 2x அப்படின்னு இருக்குது. ஸோ sin 2xோட ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா 2 sin x cos x. ஸோ இந்த 2 ஃபார்முலாஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணலாமா? I equal to integral root of 1க்கு பதிலாக sin squared x ப்ளஸ் cos squared x. நெக்ஸ்ட்டு மைனஸ் sin 2xக்கு பதிலாக 2 sin x cos x. ஸோ இது எப்படி இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அந்த ஃபார்மில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்டெக்ரல் ரூட் ஆஃப் sin squared x ப்ளஸ் cos squared x மைனஸ் 2 sin x cos x dx அப்படின்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அப்படி இருந்தால் எப்படி ரைட் பண்ணலாம், a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். ஹியர் a ஈக்குவல் டு என்ன, sin x, b equal to cos x. ஓகேவா? ஸோ a equal to sin x அப்படின்னா a ஸ்கொயர் அப்படிங்கும்போது sin squared x, b ஸ்கொயர் அப்படின்னா cos squared x மைனஸ் 2 ஏக்கு பதிலாக sin x, பிக்கு பதிலாக cos x. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா I ஈக்குவல் டு இன்டெக்ரல் ரூட் ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன, sin x மைனஸ் பியோட வேல்யூ cos x the whole square dx அப்படின்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இன்டெக்ரல் sin x மைனஸ் cos x dx. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்கிறதுனால இன்டெக்ரலை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் sin x dx மைனஸ் இன்டெக்ரல் cos x dx. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு sin x இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன தெரியும், மைனஸ் cos x. cos x இன்டெகிரேட் பண்ணால் இந்த மைனஸ், cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். sin x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cos x, இங்கே உள்ள மைனஸ், நெக்ஸ்ட்டு cos x இன்டெகிரேட் பண்ணோம்னா sin x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். therefore I ஈக்குவல் டு மைனஸ் அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா sin x ப்ளஸ் cos x
ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் இந்த இன்டெக்ரலோட வேல்யூ. தேங்க்யூ.